இந்திய தேசியத்தை பாதுகாக்கத்தான் இந்திய பாராளுமன்றம். அப்படிதானே? என்னத்துக்கு அங்க உனக்கு என்ன வேலை? என்னதான் நீ நினைக்கிற? நீ என்ன சொன்னாலும் சவுண்டா பேசிட்டா உங்க ஆளுங்க கை தட்டுற மாதிரி எல்லாரும் கை தட்டுருவாங்களா? சார், எல்லா விஷயங்களையும் ஓட்டா பார்க்குற கீழ்த்தரமான வேலையை செய்து கொண்டிருப்பவர் திருமாவளவன். ஒரு இனம் இன்றைக்கு தமிழர் என்ற அடையாளத்தோடு வெளியே வந்திருக்குது. அதை திராவிடத்தின் பேரால் பயன்பெற்றவர்கள். அப்போ சீமான் வளர்ச்சியை யார் மட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அதாவது தமிழர் அரசியல் இங்கே தமிழகத்தில் வந்துவிடக்கூடாது, அந்த ஐடென்டிட்டி உருவாகக்கூடாதுன்னு நினைக்கிறவன் திராவிடன். அவனோட கைப்புள்ளையா இருந்தது நீ மற்றவங்களை குறை சொல்ற. இது ரொம்ப தப்பு இல்லை. இது என்ன சொன்னாலும் எல்லாரும் கேட்டுக்கணும். இவர் சொல்றது தான் தத்துவம், ஒரு எதிர் தத்துவமே இருக்கக்கூடாது. 234 தொகுதிகளிலையும் போட்டியிடக்கூடிய அளவுக்கு வலிமையான தகுதி வாய்ந்த ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு. எவனா உன்னை தடுக்கிறவன்? யார் ஒன்று தடுக்கிறவன்? 234 தொகுதியில் நின்று நாங்க நிற்போம், 234 கூட நாங்க ஜெயிப்போம். சொல்லு. உன்னுடைய பாத்திரத்தை, உன்னுடைய பிச்சை பாத்திரத்தை அண்ணா அறிவாலய இரவாணத்தில் சொருவில வச்சிருக்க. இன்னும் உங்க கையில் இருக்கிற மாதிரி சொல்ற. இந்த வீடுங்கள்லாம் பசங்க எதனா முரண்டு போச்சா, நான் அதோட இங்கே வரமாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி பசங்க சொன்னா அம்மா அப்பாலாம் பெரிய உருவுற பசியத்தங்க தானே வந்தாகணும் போ. இதனால ஏற்று கொடுப்பா. சரி விடு. என்ன செருப்பலாச்சானா உன்னை மூஞ்சியை காரி துப்புக்கண்ணா. சரி விடு, நான் ஒன்றும் நான் நினைக்கல. யோ என்னையா காரி துப்புறான் இந்த மாதிரி உடுப்பா, நான் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறேன்ப்பா. ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். இப்போ பெரியாரை எதிர்த்து தமிழ் தேசியம் பேசுபவர்கள் ஏற்றுக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, பெரியாரை எதிர்த்து தமிழ் தேசியம் கிடையாது. அப்படி பெரியாரை எதிர்த்து தமிழ் தேசியம் பேசுபவர்கள் போலி தமிழ் தேசவாதிகள் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இந்த விஷயத்துல தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் சீமானுக்கும் இடையில ஒரு பெரிய மோதலே சோசியல் மீடியாவில் நடந்துகிட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? சரி, பெரியாரை எதிர்ப்பவர்கள் உண்மையான தமிழ் தேசியவாதிகள் இல்லை. அவர்கள் பேசுகிற அரசியல் போலி தமிழ் தேசிய அரசியல். பெரியார் இல்லாமல் தமிழ் தேசியம் கிடையாது. நான் ஒத்துக்கிறேன். சரி, நீங்கள் உங்கள் ஸ்டேட்மெண்ட்டை உண்மைன்னே ஒத்துக்கிறேன். நீங்கள் பெரியாரை ஏற்றுக்கு கொண்டவர்கள் தானே. நீங்கள் பேசுங்க தமிழ் தேசிய அரசியலை. ஏன் வேணான்றீங்க? தமிழ் தேசிய அரசியல் என்பது இந்திய தேசிய அரசியலுக்கு எதிரானது. அப்படி தானே சொல்கிறீங்க. அப்புறம் என்ன பிடுங்கிறதுக்கு இந்திய பாராளுமன்றத்தில் போய் பிடுங்குறீங்க? தமிழ் தேசியம் இந்திய தேசியத்திற்கு எதிரானது. இந்திய தேசியத்தை பாதுகாக்கத்தான் இந்திய பாராளுமன்றம். அப்படி தானே? என்னத்துக்கு அங்கே உனக்கு என்ன வேலை? என்னதான் நீ நினைக்கிற? நீ என்ன சொன்னாலும் சவுண்டா பேசிட்டா உங்க ஆளுங்க கை தட்டுற மாதிரி எல்லாரும் கை தட்டுருவாங்களா? பெரியாருக்கும் ராமசாமி நாயருக்கும் சீமானுக்கும் இல்லை தமிழ் தேசிய பேசுகிற எங்களை போனவங்களுக்கு என்ன முரணு? பெரியார் கன்னடர் இல்லை பெரியார் தெலுங்கர் அப்படின்னா எங்களுக்கு பிரச்சனை. ராமசாமி வைத்த வாதங்கள் தான் எங்களுக்கு எதிராக இருக்குது. ராமசாமி வைத்த அந்த விளக்கம், அந்த வழிமுறைகள் இன்றைக்கு தமிழ் சமூகத்தை சீரழித்திருக்கு. எவையெல்லாம் சீரழிந்து போய் இந்த தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிராக பேசுகிறோன்னா அவெல்லாம் பெரியாரின் பெயரை, ராமசாமி பெயரை பயன்படுத்துவதால் ராமசாமியின் தத்துவம் இங்கே தவறான ஒரு விஷயத்தை விதைத்திருக்கிறது. அதால் அந்த ஆளை தூக்கி வைப்போம், ஓரம் வைப்போம்பா. இப்போ என்னப்பா பிரச்சனை? ஏன் ஒரு தெலுங்காரன் தான் நமக்கு இதெல்லாம் சொல்லணுமா? சரி, எது நல்லது தானே சொன்னார், என்ன ஓரம் வை. இதற்கு முன்னாடி அயோத்தியாசர், ரெட்டமலை சீனிவாசன், எத்தனையோ தமிழ் அறிஞர்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க சொன்னதை கொஞ்சம் பார்ப்போமே அப்படின்னு சொல்கிறாங்க. என் வீட்டில் எவனோ ஒருத்தன் இருக்காங்க, இவனை அப்பா நின்றாங்க. கட்சியில் பார்த்தா அவன் அப்பெல்லாம் பொழுகுது. சரிப்பா, அவனை தள்ளி வச்சுட்டு நம்ம அப்பனை கொண்டாந்து வைப்போன்றதில் என்னங்க அதில்? நீ பேச சரியா? சரி, சீமான் பேசுறது தப்பு, மூர்த்தி பேசுறது தப்பு, தமிழ் தேசியவாதிகள் பேசுறது தப்பு. சரியா இருந்தா நீ பேசு. எங்களுக்கு தப்புன்றல, நீ தான் தெலுங்குலையாவது செப்பு. நம்ம என்ன சொல்கிறது அவரை? அதால் சார், எல்லா விஷயங்களையும் ஓட்டா பார்க்குற கீழ்த்தரமான வேலையை செய்து கொண்டிருப்பவர் திருமாவளவன். ஒரு இனம் இன்றைக்கு தமிழர் என்ற அடையாளத்தோடு வெளியே வந்திருக்கிறது. அதை திராவிடத்தின் பேரால் பயன்பெற்றவர்கள் வீரமணி, சுபவி, நம்முடைய திமுக தலைவர்கள் எதிர்த்தால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது சார். இந்த சொகுசான வாழ்க்கை இந்த திராவிடம் என்ற பெயரால்
தமிழ் இனத்தை மறைத்து, தமிழன் அடையாளத்தை மறைத்து திராவிடம் என்ற பெயரால் எங்களுக்கு வந்திருக்கிறது. நாங்கள் இதை அனுபவிக்கிறோம். இது தெளிந்து விட்டால் எங்களது பிடுங்கப்படும் அப்படின்னு அவங்க தாங்கி பிடிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. நீ ஏன் தாங்கி பிடிக்கிற? இப்போது அப்படி தாங்கி பிடிப்பவர்களை திராவிடத்தையோ திமுகவையோ அழிப்பதற்கு எங்களை எத்தனை பேர் வேணாலும் நாங்கள் பலி கொடுக்க தயார்னு சொல்லலையே. நீ ஏன் நீந்து விட்ட கோழியா? நீ என்னது இது? அப்போது உனக்கு என்ன நோக்கம்? நீ நக்கி பிடிக்கிற அந்த ஒரு சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் ஒரு இனமே அழிஞ்சாலும் பரவாயில்லையா? எமன் எக்கடு கட்டா எனக்குன்னா நான் சத்தமாக பேசுகிறேன்னா நீ கை தட்டுறியா? நான் சொல்கிறது நீ செய்கிறியா? நான் எங்கள் எஜமான சொன்னதே நான் செய்கிறேன் அப்படிங்கிற அரசியல் தானே இது. அப்போது நீங்களே சொல்கிறீங்க, திராவிடம்னு ஒரு இனம் இல்லை, மொழி இல்லை, இடம் இல்லை, ரேஸ் இல்லை, அது இல்லை, இது இல்லை, ஒரு குழம்பு இல்லை, சாம்பார் இல்லை, ரசம் இல்லை, மோர் இல்லை, அது பேர்லன்றீங்க. அப்புறம் திரும்பவும் நாங்கள் திராவிடத்தை நிலைநிறுத்துவோன்றீங்க. அப்போது உங்களோட பேச்சிலே ஒரு முரண் இருக்குல்ல. அப்போது நீங்கள் உங்கள் பேச்சை நீங்களாக பேசலை, இது யாரோ பேச சொல்கிறாங்க. இப்போது சீமான் வளர்ந்து வருவதால் திரும்ப அவங்க என்னங்க டேஞ்சரு? சீமான் ஒட்டுமொத்த தமிழருக்கு முன்னணிங்கிறாரு. நீ என்ன தான் எழுச்சி தமிழனாலும் உன்னை எழுச்சி திராவிடர்ன்றாங்க. நீ எஸ்சிக்கான கட்சின்னு எல்லாரும் வெளியில் சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து கொடுப்பதெல்லாம் ரிசர்வ் தொகை தான். அப்படி இருக்கிற போது நீங்கள் ஏன் சீமான் வளர்ச்சியே பார்த்துன்னுக்கிறீங்க? அப்போது சீமான் வளர்ச்சியை யார் மட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அதாவது தமிழர் அரசியல் இங்கே தமிழகத்தில் வந்துவிடக்கூடாது, அந்த ஐடென்டிட்டி உருவாகக்கூடாதுன்னு நினைக்கிறவன் திராவிடன். அவனோட கைப்பிள்ளையாக இருந்துங்கன்னு நீ மற்றவங்கள குறை சொல்கிற, இது ரொம்ப தப்பு இல்லை. இது இவர் என்ன சொன்னாலும் எல்லாரும் கேட்டுக்கணும், இவர் சொல்கிறது தான் தத்துவம், ஒரு எதிர் தத்துவமே இருக்கக்கூடாது அப்படின்னு என்ன வேணாலும் பேசலாமா? ஏதோ பேசு, தமிழ் தேசம் தானே பேசு, தனித்தமிழ்நாடு தானே பேசும் பார்ப்போம். எப்படி நீ பார்லிமெண்ட்லேருந்து தனித்தமிழ்நாடு பேசுவேன்? சார், கர்நாடகாவில் போர்டில் வந்து 70% தமிழ் இருக்கணும், 70-60 ஒரு சட்டம் போட்டாங்க சார். இப்போ மத்திய அரசு ஒப்புதல் அதுக்கு வந்து டிலே பண்ணாங்க சார். பார்லிமெண்ட்டில் ஒரு எம்பி பேசுகிறாரு, இந்த சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றாவிட்டால், ஒப்புதல் தராவிட்டால் கர்நாடகா தனி கர்நாடகாவாக மாற நேரிடும், நாங்கள் அந்த கோரிக்கை வைப்போம்னு எங்கே பேசுகிறான்? பார்லிமெண்ட்டில் பேசுகிறான். பேச எங்கேயாவது ஒரு மூத்திர சந்தில் ஒரு 4 பேரை உட்கார வச்சுன்னு கைத்தட்டல் வாங்குறதுக்கு ஒன்றா பேசுவீங்க. பேச வேண்டிய இடத்துல நீங்கள் பேசுவீங்களா? இல்லை பொதுமக்கள் வெளியில் பேச, இப்படியே வந்து தமிழகம் வஞ்சிக்கப்பட்டால் நான் என்னோட தலைமையில் தனித்தமிழ்நாடு கேட்பேன், பேசு சார். பேசுனா நீ தாம்பா தமிழ் தேசவாசின்னு நாங்கள் ஒத்துக்கிறோம். ஒரு என்னவோ ஒரு சீமானால இன்றைக்கி வந்து கொஞ்சம் பேர் வந்து தமிழர்ன்ற உணர்வோடு வந்திருக்கிறான். அப்படி வரக்கூடாது. திராவிடனா நினச்சிவா. நாளைக்கே சீமான் வந்து திராவிட அரசியல் தூக்கி பேசணுமே, திருமாவளவன் ஒத்துழைப்பு தராரா இல்லை பாருங்களேன். இப்போ திடீர்னு திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த தமிழ் தேசியம் சீமானை எதிர்த்து பேசுவதற்கு என்ன காரணம்? இதனுடைய பின்னணி என்ன? அரசியல் களத்தில் சீமானோட வளர்ச்சி தான் சார். சீமானோட வளர்ச்சி என்பதை தாண்டி தமிழர் என்ற உணர்வு இங்கே வளர்ந்து கொண்டே வருகிறது. இதே சூழல் தான், இதை விட மோசமான சூழல் அண்டை மாநிலங்களில் இருந்தது. தமிழர்கள் எப்படி இலங்கையில் வந்து ஒரு இன அழிப்பு செய்யப்பட்டு தாக்குதல் நடைபெற்றதோ அதை போல், சற்றேறக்குறைய அதை போல் கர்நாடகாவில் நடைபெற்றது. ஒரு சின்ன அசைவுமே இங்கே இல்லை சார். ஆனால் இப்போது கர்நாடகாவில் கமலஹாசன் தமிழ் படத்தை ஓட விட மாட்டேன். இப்போ கமலஹாசனுக்கும் தமிழருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு வைங்க, இருந்தாலும் அவங்க எதை கேடுகட்ட இந்த ஊரில் இருக்கிறான், சரி இவன் படத்தை ஓட உள்ளன்னு இங்கே தமிழகத்தில் சீமான் பேசுகிறார்ல, நீ என்ன பேசுன சொல்லு சார். ஒரு தவறான விஷயத்திற்கு சப்பை கட்டு கட்டி அந்த மாநிலத்தின் முதல்வர் பேசுகிறார், துணை முதல்வர் பேசுகிறார். சரியான விஷயம்தான் இங்கே இருக்கிற நம்முடைய முதல்வர் பேசலை, நீ பேசுனியா? ஏன்னா அப்போல்லாம் போய் பதுங்கிடுறீங்க. அப்புறம் கேட்டால் நாங்கள் தான் தமிழுக்கு அத்தாரிட்டி. என்னது இது ரெட்டை வேஷம் சார்? நிறைய முகமூடி வச்சுருக்கார் சார் அவர். டக்கு 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 டக்குன்னு இந்த சினிமாவில் இந்த பப்புனுங்க இப்படி தூக்கி ஒருத்தன் போட்டுனே இருப்பான், அப்படி வாங்கி வாங்கி வாங்கிட்டு போடுவாங்கள்ல கேட்பேன், அந்த மாதிரி போடுற வேலை தான் சார் திருமாவளவனோட வேலை. இப்போ திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதிகளிலையும் போட்டியிடக்கூடிய அளவுக்கு வலிமையான தகுதி வாய்ந்த ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு. எவனா உன்னை தடுக்கிறவன்? யார் ஒன்று தடுக்கிறவன்? 234 தொகுதியில் நின்று நாங்கள் வந்து நிற்போம், 234 கூட நாங்கள் ஜெயிப்போம் சொல்லு. உன்னை எவன் தடுக்கிறவன்? சார், நேற்றுக்கு வந்த நடிகர் சார் விஜய், அவர் மூஞ்சி தான் இதுதான், அவர் கொள்கை கோட்பாடு எந்த கருமும் இல்லை. விஜயோட மூஞ்சி தான் 234 தொகுதியிலும் எங்களை ஜெயிக்க வைக்க போகுது.
நாங்கள் தான் அடுத்த தமிழகத்தின் முதல்வர். என்கிட்ட வாயா ஏய் ஆட்சியில் பங்கு வேணுமா, வா என்கிட்ட வா அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அது தப்போ சரியா சார்? இதை நீ சொல்லு பார்ப்போம். 234 தொகுதியில் நிற்கிற யார்? எல்லாருக்கும் தான் சார் இருக்குது. எனக்கு கொடுத்தா இருக்குது, இப்போ உங்களுக்கு கொடுத்தா இருக்குது. நீங்கள் ஒரு 234 பேரை செட் பண்ணி எப்பா டெபாசிட்டாக நான் பார்த்துக்கிறேன், நம்ம ஒரு பார்ட்டி ஆரம்பிப்போம், என்கிட்ட ஒரு 50 லட்சம் 1 கோடி ரூபா இருக்குது, என்ன டெபாசிட் 5000 10,000 தானே ஒரு தொகுதிக்கு போட்டு நிற்க வைக்கிறேன், நீங்கள் கொடுத்தா சார் நிற்க வைக்கலாம், செய்யுங்க சார். குறைந்தபட்சம் அங்கே போய் பிச்சை எடுக்கிறேன், ஐயா எஜமான் ஒரு 2 படி எக்ஸ்ட்ரா போடுங்களேன், முன்ன மாதிரி இல்லை வயிறு, இப்போ கொஞ்சம் வயிறு பெருசாகி போச்சு, கொல்ல மாட்டேங்குது நீ போகிற 4 படி 6 படி பத்தலை, ஒரு 10 படியாக போடுங்க சாமி அப்படின்னு ஒன்றும் கேட்க தானே செய்கிறேன். உன்னுடைய பாத்திரத்தை, உன்னுடைய பிச்சை பாத்திரத்தை அண்ணா அறிவாலை இரவாணத்தில் சொருவியில் வச்சுருக்க, இன்னும் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி சொல்கிற. இப்போ இந்த வீடுங்கள்லாம் இந்த பசங்க எதனா முரண்டு போச்சு, அவர் நான் அதோட இங்கே வரமாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி பசங்க சொன்னால் அம்மா அப்பாலாம் சொல்லி பெரிய உருவுற பசியத்தங்க தானே வந்தாகணும் போ. ஏங்க புள்ள போனாங்க, போய் 2 மணி நேரம் ஆகுதுங்க, யாராவது விட்டு தேடிக்கிடி பாருங்கள், எங்கன்னா விளையாண்டுக்கிறான், எங்கன்னா கோச்சின்னு உட்காந்துக்கிறான், வயிறு சுருங்கினா பசியத்தான் தானாக வந்துடும் அது அப்படின்னு வீட்டில் சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி உன்னுடைய பிச்சை பாத்திரம் அண்ணா அறிவாலை இரவாணத்தில் சொருவப்பட்டிருக்கும். நீ அங்கே எங்கே சுற்றுவ, அந்த கல்யாண மண்டபத்தில் சோறு போடுறாங்களா, அங்கே போடுறாங்களா, அங்கே என்ன சாப்பிட்றாங்க, இங்கே என்ன சாப்பிட்றாங்க, எல்லாத்தையும் பார்ப்பேன். எவனும் ஒன்று கூப்பிட்டு போட மாட்டான். கடைசியில் நீ இங்கே தாண்டி மாப்பிள்ளை வரணும் அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும். நீங்கள் தான் சொல்கிறல்ல, நான் இந்த தடவை 10 கேட்பேன், இவங்க ஆளுங்களை விட்டு இந்த தடவை நாங்கள் 50க்கு குறைவாலாம் அப்படின்றது. கடைசியில் 10 கேட்போம், அதிகம் கேட்போம், அப்புறம் கொஞ்ச நாள் என்ன 10 கேட்பியா, ஐயோ இல்லைங்க அதிகமாக கேட்போம், பேச்சுவார்த்தையில் முடிவு செய்வோம், சகிப்புத்தன்மையோடு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு கேவலமான வார்த்தை சகிப்புத்தன்மைனா என்ன சார்? எது நடந்தாலும் பொறுத்துக்குள்ள தானே சகிப்புத்தன்மை. எது நடந்தாலும் ஏற்று இப்போ உடுப்பா, சரி விடு, இப்போ என்ன செருப்பலாச்சனா நான் மூஞ்சியில் காரி துப்பிட்டேனா, சரி விடு, நான் ஒன்றும் நான் நினைக்கல, யோ என்னையா காரி துப்புறான், இந்த மாதிரி உடுப்பா நான் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறேன்ப்பா அதுதான் சார் சகிப்புத்தன்மை. ஒரு விஷயம் நடக்குது, ஒரு அநியாயம் நடக்குது சார், நமக்கு எதுக்குப்பா விடுப்பா, உனக்கு தான் கொஞ்சம் பாதிப்பு, விட்டு தொலைப்பா, இதெல்லாம் பார்த்தா அப்புறம் எப்படிப்பா, இதுக்கு பேர் தான் சார் சகிப்புத்தன்மை. இது சரியாது. எல்லாம் பேசுறது கடைசியில் ஒரு டிஸ்கிரிமினேஷன் போடுற மாதிரி, எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கிறது, எங்கள் கூட்டணியை உடைக்க பார்க்கிறார்கள், நாங்கள் சகிப்புத்தன்மையோடு இருக்கிறோம், ஏன்னா பிஜேபி உள்ளே வந்துடும், அவ்வளோதான். இந்த நாளை எல்லா உரைகளுக்கு பின்னாடி ஒரு கண்டிஷன் அப்ளை மாதிரி சேர்த்துருது. அப்போ இதுக்கு முன்னாடி பேசுனதெல்லாம் வேஸ்ட் தானே. அப்படிங்கிறப்போ இதெல்லாம் பேசுறதுக்கு இவருக்கு தகுதி இருக்கா சார்? ஒரு பெருந்திரள் கூட்டம் இருக்குது, கூட்டத்தை வச்சு என்ன பண்ண, கோட்டு சுட்டு கோமாளின்னு வந்து கோட்டை கிட்ட போட்ட வச்சு எங்களை ஆட விட்டு கம்பி திட்டாதீங்கப்பா, அது திட்டு போகாதீங்க, எடுத்து போகாதீங்கப்பா, திட்டாதீங்கப்பா. இப்போ எல்லாம் ஒன்றும் சோசியல் மீடியாவில் கம்பி திட்டுறதுக்கு எதிராக கோட்டு சுட்டு எங்கடா போகிறீங்க கும்பலாக கம்பி திருடவாடா அப்படின்னு எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணுறான் சார். என்ன சார் அந்த கம்பி எடுத்து போனால் என்ன சார் ஆகிட போகுது? ஏன்னா பல கோடி நட்டம் ஆகிடுமா? எடுத்து போய் வீட்டு முன்னாடி எங்கன்னா நட்டு வைப்பான், கூரை முன்னாடி, இல்லை பர்சனல் விஷயம் எதனா போட்டுமே, என்ன இது அதை மேடையில் பேசுகிறோமா? இப்போ அது எத்தனை பேர் ட்ரோல் பண்ணுறான், கம்பி திருடர் கூட்டம் அப்படின்றான் சார். சார் நான் ஏதாவது ஒரு இன்டர்வியூ கொடுத்தோம்னா அது கீழே போய் கம்பி திருடர்கள் கூட்டத்தில் இவரும் ஒருவரோ அப்படின்னு என்னையும் போடுறான். இது எவ்வளோ பேர் அசிங்க சார். இதை வேற எவனா எங்களை சொல்ல முடியுமா? நீனே கூப்பிட்டு எங்களை அசிங்கப்படுத்திட்டு அம்பேத்கர் கோட்டை போட்டாருன்னு புளு கோட்டு போட்டு அது இது ஒரு குத்தாட்டமும் டான்ஸும் கும்மாளமும் டப்பாங்குத்தம், இது அம்பேத்கரை உயர்வுபடுத்துகிற செயலா? அப்படி எல்லாமும் இந்த சமூகத்துக்கு எதிராகவே ஒரு பெருந்திரள் கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தை கோமாளி கூட்டமாக மாற்றி வச்சிருக்குல்ல. நீ மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.